கேஇசட் பிராண்ட்ல இருந்து EDX Pro. ஸோ அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வயரில் ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் IEMஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, அதாவது சீப் IEMல நம்ம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் 850க்கு ஒரு டாப் நாச் குவாலிட்டிலாம் இல்லை. ஆவரேஜாக ஒரு நார்மல் ஹெட்ஃபோனில் என்ன இருக்குமோ அதை விட கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. கேஇசட் பிராண்ட்ல இருந்து EDX Pro இந்த பிராண்ட் இந்த ஹெட்ஃபோன் தான் வாங்கியிருக்கேன். இது நியர்லி வந்து 850 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஏன் ஹெட்ஃபோன் சோன்லேருந்து வாங்கினேன் அப்படின்னா, அவங்ககிட்ட தான் 850ல கிடைக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங். அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஹெட்ஃபோன் சோனில் போட்டிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். பேக்கேஜ் நல்லா சேஃப்டியாக தான் வந்துருந்துச்சு பேக்கேஜ். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ப்ராடக்டோட டீடைல்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே சைனீஸ்லாம் இருக்குது. கேஇசட் EDX Pro ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப்பு இதெல்லாம் டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வரும் இந்த டீட்டெயிலாம் இருக்குது. ஸோ அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போதே நல்லா இருக்குது. மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் எனக்கு தான் எடுக்க முடியலையா? ஓகே. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் ரொம்ப இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இப்போ வெயிட்டே போட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு இது ப்ளஸ் இது ரைட்டு லெஃப்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஓகே, மேபி இதுதான் ரைட்டுன்னு நினைக்கிறேன், இது லெஃப்டாக இருக்கும். சரி, ஓகே, இது இருக்கட்டும். அண்ட் தென் உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உள்ள எக்ஸஸாக வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸாக 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. அண்ட் தென் ஒயர் இருக்குது. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். கேபிள் வந்து காப்பர் கேபிள், ஒரு மாதிரி பிரைடட் கேபிள் மாதிரி இல்லை. பட் என்னென்னா கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வந்து மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயரில் ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. உள்ளே இருக்கிறது காப்பர் ஒயர் தான். அண்ட் தென் இந்த 2 எட்ஜுமே வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான பின்னு இருக்குது. 2 எட்ஜுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பின்னு மைக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான பின்னு. ஓகே. அண்ட் தென் இந்த மைக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் வித் மைக்கோட வருது. ஸோ வித் மைக்கோட தான் வருது. ஒரே ஒரு பட்டன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த பட்டன் கண்ட்ரோல் வந்து அப்படியே பாஸ் பிளேன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டிகிரி ஆங்கிள். செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தனியாக வெயிட் மட்டும் பார்ப்போம். 6 வருது. 3.5 கிட்ட இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்னா தான் காட்டுது. ஸோ ஒயரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வெயிட்டு 20 கிராம் 21 கிராம். ரொம்ப வெயிட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங்கில் எந்த குறையும் சொல்லிட முடியாது. நல்லாவே மேலேருந்து நல்லாவே ஃபிட்டிங் நல்லாவே தான் இருக்குது. ஸோ இந்த பின்னை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் IEMஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக என்னோட மொபைலில் இருக்க MI மியூசிக்கே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் MI மியூசிக் தான் பார்க்க போகிறேன். ஸ்பாட்டிஃபைவோ இல்லை யூடியூப் மியூசிக்கோ நான் பார்க்க போகிறதில்ல. ஃபுல் வால்யூம் ஒரு மாதிரி ரொம்ப லவுடாக தான் இருக்கு. வாய்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக தான் இருக்கு. பேஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருக்கு. பட் ஃபுல் வால்யூம் ரொம்ப லவுடாக இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, ஆப்வியஸாக எல்லா ஹெட்ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஃபிட்டு நல்லா இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஏர் கவர் பண்ணியிருக்கனால நமக்கு வெளியிலேருந்து வர நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிடக்ஷன் ஆகிடுது. பேஸ் நல்லா இருக்கு. ட்ரிபிளுமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 800க்கு அதாவது சீப் IEMல நம்ம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரில. பட் ஒயர்ட் ஹெட்ஃபோன்
நல்லா தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் ஒரு சாங் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மைக் ஃபங்க்ஷனுமே நல்லா தான் இருக்குது. இது பேஸுமே ரொம்ப கூட இருக்குன்னுலாம் சொல்லிட முடியாது, ஒரு நார்மலாக இருக்குது. மற்றபடி ஒயர் குவாலிட்டி, ஹெட்ஃபோன் குவாலிட்டிலலாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. 100% சூப்பராகவே இருக்குது. எல்லாமே ரப்பருமே சீப் ரப்பர்லாம் குவாலிட்டி இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி. ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு வேணால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன். 850க்கு ஒரு டாப் நாச் குவாலிட்டிலாம் இல்லை, ஆவரேஜாக ஒரு நார்மல் ஹெட்ஃபோனில் என்ன இருக்குமோ அதை விட கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் இதுக்கெலாம் ஜாகிங்கில் ரன்னிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக இது கலண்டெல்லாம் விழுக போகிறதில்ல. ஸோ டிரைவர் பெருசாக இருக்குது, ஏர் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் ஐஎம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நானுமே வாங்கினேன். என்னோடய புல்லட் ஒயர்லெஸ் இசட் OnePlusோடது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அடுத்த ஹெட்ஃபோன் போயிருந்தேன். ஸோ ஐஎம் ஆப்ஷன் தான் போயிருக்கேன். ஒயரில் எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒயர்டு ஹெட்ஃபோன் உங்களுக்கு இஷ்யூ இல்லை, தேவைப்படுது, ஐஎம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஎம்ஏ போகலாம். ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லாயிருக்கு குவாலிட்டி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டாப் நாச்சாக இருக்குங்கிறது சீப்பான ஐஎம்ல மேபி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3000 4000க்குலாம் ஹெட்ஃபோன் வாங்குற ஐடியாவே இல்லை. ஹெட்ஃபோனோட பட்ஜெட்டே 1000 2000 தான். ரெட்மி அது ஒன் ப்ளஸ் புல்லட் இசட்டே வந்து நான் 2000ங்கிறதே எனக்கு ஓவர் பட்ஜெட் மாதிரி தான் தெரிஞ்சு. பட் தட்ஸ் ஃபைன். நம்ம அடிக்கடி இப்போலாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பட்சத்தில் இது மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குறதுல தப்பு இல்லை. 850 ஒர்த்தி ஆஃப் பர்ச்சேஸ் தான். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒர்த்தி ஆஃப் பர்ச்சேஸ் தான்.